என்னதான் சூப்பர் ஸ்டார் கோடிகளில் பணம் வாங்குறாரு, இந்தியா முழுக்க எங்கே போய் கால் வச்சாலும் அவ்வளோ கூட்டம். இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மகளுக்கு தந்தையா ஒரு 73 வயதுக்காரருடைய மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? பெண் வந்து வீட்டோட இருக்கிறபோது அதில் இருக்கிற ஒரு வழி தெரியும். கிளம்பு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் ஏழுமலையானுக்கு ஒரு பிரார்த்தனையை போட்டு அங்கேருந்து கடப்பா தர்காவுக்கு வந்து ஒரு வேண்டுதலை முடிச்சுட்டு இது கூட சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சும்மா பேருக்கு தான் டைரக்டர் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பேருக்கு தான் அவங்க டைரக்டர், மற்றபடி யாரோ ஒரு கோ டைரக்டரோ அல்லது வந்து அசோசியேட் டைரக்டர் எடுக்க போகிறாங்கன்னு நடிகர் லிவிங்ஸ்டனோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான். அது ஆக்சுவலாக ரஜினிகாந்துடன் கூடவே வர மாதிரி கேரக்டர் முதல்ல அவருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். அப்போ உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் அந்த கேரக்டரில் தம்பி ரம்மையா நடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய கேரக்டர் மிஸ் பண்ணிட்டுமே திரும்பவும் அழைப்பு வந்தது எனக்கு. ஒரு சின்ன ரோல் தான் அப்போ போய் பண்ணேன் நான். பண்ணும்போது ஒரு 7-8 கேமரா இருந்தப்போ சும்மா ஒரு பந்தா பண்ணுறாங்க பொழுது. அப்புறம் ஐஸ்வர்யா அங்கேயே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஆக்ஷன் கட் மட்டும் சொல்லுவாங்க, வேற யாரோ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா மெனக்கிட்டுன்னு ஒரு சின்ன அதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்டினியூட்டி வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்களா.